தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோல தென் தமிழகத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் குலசை தசரா திருவிழா பற்றியும் குலசை முத்தாரம்மன் ஆலய வரலாறு பற்றியும் தான் பார்க்க போறோம். சேகர பாண்டிய மன்னன் சுற்றியுள்ள சிற்றரசர்களிடம் போரிட்டு வெற்றி பெற்று தம் ஆதிக்கத்தை மதுரை முழுவதும் பரப்பினார். இதன் விளைவாக கேரளா நாட்டை கைப்பற்ற எண்ணி திருவனந்தபுரம் மன்னனிடம் தோல்வியுற்றான். வரும் வழியில் இரவு வெகு நேரமானதால் தூங்கிவிட்டான் பாண்டிய மன்னன். அவன் முன் அறம் வளர்த்த நாயகி அம்மன் தோன்றினாள். விடாதே, தூங்கி உன் நாட்டின் பெருமை இழந்து விடாதே. ஒருமுறை தோற்றால் என்ன, மறுமுறை முயற்சி செய் என்று அருள்வாக்கு சொல்லி ஆசிர்வதித்து மறைந்தாள். மீண்டும் மன்னன் படையெடுத்து வெற்றி பெற்றான். இதனால் அம்மனுக்கு கோயில் கட்டினான். கோவில் அருகே ஊர் அமைந்ததால் மன்னனின் நினைவாக குலசேகர பட்டினம் என பெயர் பெற்றது. முத்தாரம்மனின் ஆதி பெயர் தட்டத்தி அம்மனாகும். அம்மனுக்கு கோபம் வரும் சமயம் ஊரில் உள்ள மக்களுக்கு முத்து வாரி போடுவது தட்டத்தி அம்மனின் வழக்கம். அவ்வாறு முத்து வாரி போடுவதால் அம்மனுக்கு முத்தாரம்மன் என்று பெயர் மாற்றப்பட்டது. முத்தாரம்மன் பீட வரலாறை இப்போது பார்ப்போம். முன்பொரு காலத்தில் வியாபாரிகள் தோணிகளில் சரக்குகளை எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருவது வழக்கம். ஒரு செட்டியார் தன் மனைவியுடன் குலசேகர பட்டின கடற்கரையில் சென்றபோது கடல் அலையால் அவருடைய சரக்குகள் கடலில் மூழ்கியது. வேதனையுற்ற செட்டியாரும் அவர் மனைவியும் சிவனை வேண்டினார்கள். சிவனும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார். ஆண்டவனே, எங்களுக்கு காட்சி தந்ததே நாங்கள் செய்த பாக்கியம். பார்வதியும் இருவரும் திருமண கோலத்தில் இதேபோல் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டுகிறேன் என்று வேண்டினார். இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று கோயில் பீடத்தில் காட்சி தருகிறார். குலசை கோவிலில் தசரா பண்டிகையையற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கடவுளின் வேடங்களை அணிந்தபடி வீதி உலாவாக செல்வர். காளி, ஆஞ்சநேயர், சிவன், பகன், முருகன், விநாயகன் என பல்வேறு கடவுளைப் போல பக்தர்கள் வேடம் புனைந்து வருவது வேறு எங்குமே இல்லாத சிறப்பு. இப்படி வேடம் புனையும் பக்தர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கான நேர்த்திக் கடனை தீர்க்கவே இப்படி வருகிறார்கள். அதே வேடத்தில் ஊர் ஊராகச் சென்று காணிக்கை வசூலித்து அதை கோவிலில் செலுத்துகிறார்கள். இங்கு வரும் பக்தர்களின் கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. விரதம் தொடங்கும் முதல் நாளின் போது குலசை முத்தாரம்மன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பூசாரியிடம் ஆசி பெற்று காப்பு கட்டிக்கொள்வார்கள். அவர்கள் அணியும் வேடத்தை அவர்களே தீர்மானிப்பதில்லை. அதற்கும் ஒரு வழிமுறை உள்ளது. முத்தாரம்மன் சந்நிதியில் முத்து போட்டு பார்க்கும் பூசாரிகள் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேடம் அணிய வேண்டும் என அருள் வாக்காக சொல்கிறார்கள். அதன்படியே பக்தர்கள் வேடமணிந்து 10 நாள் திருவிழாவில் பங்கு பெறுவர். 10 நாள் வழிபாடு முடிந்ததும் கடலில் நீராடி விரதத்தை முடித்துக் கொள்வார்கள். இவ்வாறு பல சிறப்புகளை உடைய தசரா திருவிழா அடுத்த மாதம் அக்டோபர் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுபோல டெய்லி அப்டேட்ஸ்களுக்கு மெய் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.